இந்த நாட்டிலே அந்நிய செலவாணியை ஈட்டுகின்ற தொழிலாக கடத்தொழில் இருந்து வருகிறது. ஆனால் அந்த கடத்தொழில் என்பது மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற காரணங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே எங்களுடைய ஆலோசனைகள் இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகம் இந்த பொருளாதார ரீதியிலே அவர்களுடைய உற்பத்தி, அவர்கள் பிடிக்கின்ற மீனின் ஊடாக அவர்கள் சுயமாக அந்த தொழிலை செய்கின்ற போது இந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை பெற்று இந்த நாடு பொருளாதார ரீதியிலே மேலோங்குகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு முன் பேசிய மீன்பிடி துணை அமைச்சர் என்று நினைக்கின்றேன். அவர் பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். உண்மையிலே நல்ல விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கிறது. உதாரணமாக எண்ணெய் மானியம், அடுத்தது விவசாய கடத்தொழிலாளர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது. எதிர்க்கட்சியிலே இருப்பவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த கால அரசு செய்கின்ற தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற நிலைமை இருக்காமல் உங்களை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அந்த விடயத்திலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதிலே பிரதி சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அந்த போர் காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி மிக ஒரு பின்னோக்கிய நிலையிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய குடும்ப நிலை மிக மோசமாக இருக்கிறது. உதாரணமாக அங்கு பொதுவாக ஒரு பிரச்சனை, இந்திய இழுவைப் படகு, அதாவது தடை செய்யப்பட்ட மடிகளை கொண்டு இழுக்கப்படுகின்ற அந்த இந்திய இழுவைப் படகினுடைய பிரச்சனை பூதாகாரமாக வடித்திருக்கிறது. அங்கே அந்த மீனவர்களுக்கு இழக்கப்படுகின்ற வலை இழப்பீடு, தொழில் இழப்பீடு, அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு இவ்வளவு காலமும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே அவர்கள் அந்த வலையை இழக்கின்ற போது, அந்த மீனவர்கள் அவர்களுடைய உடைமைகள் இழக்கப்படுகின்ற போது அதற்கான இன்சூரன்ஸை கொடுப்பதற்கான வழிகளை நீங்கள் கையாள வேண்டும். நான் ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்களே. இந்த இந்திய ட்ரோலர்களை நான் எங்களுடைய இலங்கை மீனவர்களோடு பாராளுமன்றத்திலே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் பேசி அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த இந்திய ட்ரோலர்களுடைய வருகை குறையுமாக இருந்தால் அதற்கான மாற்று திட்டத்தை தாங்கள் தருவதாக சொல்லுகிறார். இந்தியாவோடு பகைக்காமல், தமிழ்நாட்டோடு பகைக்காமல் ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் தர முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்த போது அவரிடம் ஒரு ஆலோசனையை நாங்கள் சொன்னோம். இந்த ஆழ்கடல் மீன்பிடி முறையை அறிமுகப்படுத்தினால் அது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நான் அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்களும் வருகிறோம், உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி டில்லி அரசாங்கம், அதாவது டில்லியோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கள். நாங்கள் வருகிறோம். எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை நியாயமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி அவர்களை அதன் ஊடாக வருவதற்கான அனுமதியை மறுக்கப்படுகின்ற நிலையிலே அடுத்த திட்டம் அந்த இந்திய மீனவர்களுடைய வருகை எப்படி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய மீனவர்களே அந்த திட்டத்தை வகுப்பார்கள். ஆகவே இந்த ஆலோசனையை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதொழிய அது இரண்டு மீனவ சமூகங்களூடாகத்தான் நடைபெற்றதொழிய ஒரு முறை டில்லியிலே நடைபெற்று அதற்கான தீர்மானங்கள் இட்டப்பட்டது. அந்த தீர்மானம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்திலே நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.